இது ஏதோ ஜாதி பிரச்சனை இல்லையா? இது தமிழ்நாட்டின் முன்னேற்ற பிரச்சனை. It is not a caste problem. It is தமிழ்நாடு's developmental problem. இவ்வளோ பெரிய ஒரு சமூகம், 18 விழுக்காடு மக்கள் தொகை உள்ள ஒரு சமூகம். இந்த சமூகம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். சிம்பிள் எக்கனாமிக் ஃபார்முலா, சாதாரண ஒரு ஃபார்முலா, லாஜிக். ஆனா இந்த சமுதாயம் வளரக்கூடாது, இப்படியே அடிமையா இருக்கணும், குடிகாரனா இருக்கணும், கஞ்சா பயன்படுத்தணும், படிப்பறிவு இல்லாம இருக்கணும், குடிசையில வாழணும், ஆடு மாடு மேய்க்கணும், ஓட்டு மட்டும் போடணும். தேர்தல் வந்ததுன்னா பாட்டிலும் காசும் கொடுப்பாங்க, ஓட்டு போட்டுட்டு இவங்க ஆட்சியில இவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், கொள்ளடிச்சிட்டு இருக்கணும். தான் காலகாலமா இதே போன்ற பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், இந்த 2 சமுதாயங்களும் ஏமாத்தி 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 இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது. இந்த 2 சமுதாயங்களும், வன்னியர் சமுதாயமும் பட்டியலின சமுதாயமும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே முழுமையாக திமுகவை புறக்கணிக்க வேண்டும், முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். ஏனால் இந்த 2 பெரிய சமுதாயங்களுக்கு தொடர்ந்து துரோகங்களை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகின்றார்கள். நான் கேட்டேன், ஒரு மேடை போடுங்க ஸ்டாலின் அவர்களே, நான் வரேன், அந்த மேடையில் பொது விவாதம் செய்வோம், நான் விவாதத்துக்கு வருகின்றேன், சமூக நீதி பற்றியோ அல்லது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பற்றியோ, பட்டியலின மக்களுக்கு என்ன செய்திகள் என்று எல்லாத்துக்கும் நான் வரேன், தயாரா இருக்கிறேன். நான் தனியா வரேன், நீங்க வாங்க. உங்களுக்கு நேரம் இல்லையா, உங்க அமைச்சர்களை அனுப்புங்க. அவங்களுக்கு நேரம் இல்லையா, உங்க கட்சியில யாராவது அனுப்புங்க, நான் வரேன், தனியா வரேன், விவாதம் பண்ணுவோம். நிச்சயமாக அவர்களால் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட திமுகவுக்கு தகுதி இழந்துவிட்டது. தகுதி இல்லாத ஒரு கட்சி. சமூக நீதியின் விரோதிகள் திமுக, சமூக நீதியின் துரோகி திமுக, வன்னியர்களின் துரோகி விரோதிகள் திமுக. இன்னும் போக நீ பார்க்க போறீங்க.